பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இந்த நிலவின் ஒளி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ಈ ಸೂರ್ಯನ ಬೆಳಕು ಎನ್ನುವ ಸುವಾರ್ತೆಯ ಮೂಲಕ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನೋಡುವುದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த இரவு நேரத்திலும் ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ இந்த நிலவின் ஒளி நிகழ்ச்சியின் ಈ ಸೂರ್ಯನ ಬೆಳಕಿನ ಸುವಾರ್ತೆ கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. ಕರ್ತನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದು ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ಯೆಶಾಯ ಸುವಾರ್ತೆ 43வது அதிகாரம் 43ನೇ ಅಧ್ಯಾಯ அதனுடைய 18-19 வசனம் ಅದರಲ್ಲಿ 18-19 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ಹಳೆ ಸಂಗತಿಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತಂದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ, ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡಿ, ಈಗ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವೆನು. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ಕರ್ತನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ நான் உங்களுக்காக புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ನಾನು ನಿಮಗೆ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವೆನು ಎಂದು ಕರ್ತನು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகவே முந்தின காரியங்களை நீங்கள் யோசிக்க வேண்டாம், ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் ಒಂದು ವೇಳೆ ರಾತ್ರಿಯ ವೇಳೆಯಲ್ಲಿ கடந்து போன கசப்பான அனுபவங்களை நினைத்து நினைத்து ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ನೆನೆತು ஒருவேளை நீங்கள் பட்ட வேதனைகளை நீங்கள் சுமந்து கொண்டு அதை நினைத்து நினைத்து ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் இந்த காட்சியை நீங்கள் பார்ப்பீர்களானால், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅದನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಅದನ್ನೇ ಹೊತ್ತುಕೊಂಡು ಇದ್ದರೆ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವ ಮಾತಿನ நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், கடந்து போன காரியங்களை நீங்கள் மறக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு ಹಳೆ வாக்குறுதி சொல்லுகிறார். ಸಂಗತಿಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು உங்களுக்காக நான் ஒரு புதிய வழியை திறக்க போகிறேன், ನಿಮಗೋಸ್ಕರ ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು உங்களுக்காக நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், ನಿಮಗೋಸ್ಕರ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು உங்களுக்காக நான் ஒரு புதிய வழியை நான் உங்களுக்காக உண்டாக்க போகிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ மனுஷர்கள் ஒருவேளை அநேக கதவுகளை உங்களுக்காக அடைத்திருக்கலாம், ಮನುಷ್ಯರು ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೋಸ್ಕರ ಇರುವ ಬಾಗಿಲು மனிதர்கள் அடைத்த கதவுகள் அடைத்ததாகவே இருக்கட்டும், ಮನುಷ್ಯರು ಮುಚ್ಚಿರುವ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಿರುವ ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ಆದರೆ ಸರ್ವಶಕ್ತನಾದ நான் உங்களுக்காக ஒரு புதிய வழியை திறக்க ನಾನು போகிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಹೊಸ ಮಾರ್ಗ நான் திறக்கிற வழியை ஒருவனும் பூட்ட முடியாது. ನಾನು ತೆರೆಯುವ ಬಾಗಿಲನ್ನು ಒಬ್ಬರಾಲು ಮುಚ್ಚ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களுக்காக ஒரு வழியை திறக்க போகிறார். ನಿಮಗೋಸ್ಕರ ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು ತೆರೆಯುವ. கலங்காதிருங்கள், ಕಳವಳ ಪಡಬೇಡಿರಿ, சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ಕಳವಳ ಪಡಬೇಡಿರಿ, ಭಯ ಪಡಬೇಡಿರಿ. இந்த வார்த்தை சொல்லுகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ಈ ವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವ 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் ரதங்களையும் குதிரைகளையும் ಆತನು 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் பராக்கிரமசாலிகளையும் ಸೈನ್ಯಗಳನ್ನು புறப்பட பண்ணி ಹೊರಡಿಸಿ அவைகள் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ಅವು ಬಿದ್ದು அவைகள் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போகிற அவைகளை அணைந்து போகிற கிரியை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ದೀಪದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುವ. உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைதான், ಹೇಳುವ ಮಾತೇನೆಂದರೆ உங்களுக்காக நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು இந்த ಮಾಡುತ್ತೇನೆ. புதிய வருஷத்தில், ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ, இந்த 2026வது வருஷத்தின் துவக்கத்தில் ಈ 2026ನೇ ಹೊಸ ದಿನದಲ್ಲಿ உங்களுக்காக கர்த்தர் ஒரு புதிய வழியை ನಿಮಗೋಸ್ಕರ திறக்கிறார். ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು ತೆರೆಯಲಿದ್ದಾನೆ. தைரியமாயிருங்கள், ಧೈರ್ಯವಾಗಿರಿ, கர்த்தருடைய சமூகத்துக்கு காத்திருந்து அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ಕರ್ತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೀವು ಅದನ್ನು ಕಾದುಕೊಂಡು ಅದನ್ನು அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ அவர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். ಆತ ನಿಮಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನವನ್ನು உங்களுக்காக புதிய வழியை திறந்து அதுல சந்தோஷமாய் பிரவேசிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ನಿಮಗೋಸ್ಕರ ಹೊಸ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದಿರುವ ಕರ್ತನು உங்களுக்காக நான் ಅದರಲ್ಲಿ ஜெபிக்க ನಡೆಸುತ್ತಾನೆ. விரும்புகிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ನಾವು கண்களை ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. மூடி ஜெபிக்கலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தெய்வமே, ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿ தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் ಕರ್ತನೇ, ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரி உடைய கரத்துல தருகிறேன். ಈ ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೇಳುವ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே, ஒருவேளை கடந்து போன கசப்பான அனுபவங்களை குறித்து யோசித்து என்னுடைய நேரத்தையும் நாட்களையும் வீணடித்துக் கொண்டிருப்பார்களானால், ವೇಳೆ ಹಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡು ಇದ್ದರೆ கர்த்தர் அவர்களை விடுவிக்க வேண்டுமாய் நாம் ಕರ್ತನ ಅವರನ್ನು ಸೆರೆಯಿಂದ ಬಿಡಿಸಬೇಕಾಗಿ அவர்களுக்காக ஒரு புதிய வழி நம்முடைய
கரத்தினால திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ಅವರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯಬೇಕಾಗಿ ನಾವು ஒரு புதிய வழி அவர்களுக்காக நீ உண்டாக்க வேண்டுமாய் நாங்கள் ಒಂದು ஜெபிக்கிறோம். ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು ನೀವು ತೆರೆಯಬೇಕಾಗಿ கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ಕರ್ತನು ಅವರ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೀವು சமூகத்தில் அப்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅವರನ್ನು இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೇಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஆமென் 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 ஆமென். பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರೇ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು இந்த ಆಶೀರ್ವದಿಸಿ வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. ವಾಕ್ಯ ಮೂಲಕ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಲಿ, உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ನಿಮ್ಮನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಲಿ. தைரியமாயிருங்கள். ಧೈರ್ಯವಾಗಿರಿ. உங்களுக்கான வழியை கர்த்தர் திறந்து உங்களை பிரவேசிக்க ನಿಮಗಿರುವ ಮಾರ್ಗವನ್ನು ಆತನು ತೆರೆದು God bless you. God bless you.